நீதிமன்றத்தில் வர சொல்லியிருக்காங்க. அவர்களது உத்தரவுக்கு கட்டுப்பட்டு ஆக வேண்டும். அதை மதித்து நான் இப்போது வந்திருக்கிறேன். வழக்குகள் கோர்ட்டில் நிலுவையில் இருக்கிறதுனால அதை பற்றி ஒன்றும் நம்ம சொல்லக்கூடாது. ஆனால் எல்லாருக்கும் தெரியும் இதெல்லாம் போலி வழக்குகள் தான். கொடுத்துருக்காங்க, பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க. மக்கள் பலம் இருக்கிற வரைக்கும் யாரையும் எதுவும் பண்ண முடியாது. எதுக்கு? ஆமாம், டெய்லி வீட்டுக்கு போலீஸ் யார் மேலே போடலாம், பையன் மேலே என்ன போடலாம், ஹஸ்பண்ட் மேலே என்ன போடலாம், வீடுகளுக்கெல்லாம் போய் போலீஸ் விசாரணை பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. சாதாரணமாக தேவையில்லை. ஏன் இத்தனை வாட்டி வீடுகளுக்கு போய் விசாரிக்கிறாங்கன்னு தெரியல. வந்திருக்கேன், முடிச்சு போகும்போது தெரியும். நல்ல பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, பெண்களுடைய பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். குறிப்பாக ஸ்வாதி, விஷ்ணுபிரியா ஏன் போன்ற பெண்கள் எல்லாம் அரசியலுக்கு வீட்டை விட்டு வெளியில் வர்றோம் அப்படின்னாலே பெண்கள் குறிப்பிட்ட பாதுகாப்பு இருந்தால்தான் வெளியே வர முடியும். இதுபோல் வழக்குகள் போடுறது தொடர்ச்சியாக தேவையில்லாமல் மிரட்டல், உருட்டல், கடிதங்கள் இப்படிலாம் இருந்தால் பெண்கள் வீட்டை விட்டு வெளியில் வரவே முடியாது. உங்கள் போன்ற ஊடகங்கள், பத்திரிகைக்காரர்கள் தான் எங்களெல்லாம் இந்த அளவுக்கு வெளியே தைரியமாக நடமாட விட்டுருக்கீங்க. பெண்களை களங்கப்படுத்தாமல் கண்ணியமாக வேலை பார்க்க விடணும். அதற்கு உங்களுக்கு முதல்ல நான் நன்றி சொல்லிக்கிறேன்.